ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் எவ்வளோ வரும், என்னெல்லாம் இந்த கோர்ஸில் லேர்ன் பண்ணுவோம், கீ சப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன இருக்குது, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன நமக்கு கொடுக்குறாங்க, ஜாப் ஏரியாஸ் நம்ம எங்கே போகலாம், சேலரி ரேஞ்ச், எலிஜிபிலிட்டின்னு இந்த கோர்ஸ் பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 இயர் அண்டர் கிராஜுவேட் அலைடேட் சயின்ஸ் கோர்ஸ் தாங்க. இதில் எதை ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறது அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறத பற்றி எல்லாமே இந்த கார்டியாக் கேர் டெக்னாலஜி கோர்ஸில் நமக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அகாடமிக் லேர்னிங் இருக்கும். 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கும். இது யூனிவர்சிட்டி பை வேரி ஆகும். ஓகேங்களா. அடுத்து இந்த கோர்ஸில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கார்டியாக் ப்ரொசீஜர்ஸில் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டாக எப்படி அசஸ் பண்ணணும், இசிஜி, எக்கோ, ஹோல்டர், டிஎம்டி மிஷின் இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், ஐசியூ கார்டியாக் எக்யூப்மெண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கார்டியாக் சர்ஜரிக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு அப்புறமோ எப்படி பேஷண்ட்டை மானிட்டர் பண்ணணும், கார்டியாக் ஃபார்மகாலஜியோட அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி அண்ட் எமர்ஜென்சி கேர் அண்டர்ஸ்டாண்ட் பற்றி எல்லாமே இந்த கோர்ஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இதுக்கான கீ சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் anatomy அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் ஆஃப் கார்டியாலஜி, இசிஜி டெக்னாலஜி, கார்டியாக் கேத்ரடைசேஷன், அப்புறம் எக்கோ கார்டியோகிராஃபி, கார்டியாக் கிரிட்டிக்கல் கேர், கிளினிக்கல் கார்டியாக் ஃபார்மகாலஜி, கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்ன சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கார்டியாக் கேர் டெக்னாலஜிஸ்ட் ஆகலாம், எக்கோ கார்டியோகிராஃபி டெக்னீஷியன் ஆகலாம், கார்டியாக் கேத்ரடைசேஷன் லேப் டெக்னீஷியன் ஆகலாம், ஐசியூ அல்லது கார்டியாக் ஐசியூ டெக்னீஷியன் ஆகலாம், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அதாவது டிஎம்டி டெக்னீஷியன் ஆகலாம், கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் அசிஸ்டண்ட் ஆகலாம், கார்டியாக் டிவைஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன் எல்லாமே நம்ம போகலாம். ஜாப் ஏரியாஸ் எங்கெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையோ, ஐசியூ சிசியூஸ்லேயோ, டயக்னோஸ்டிக் சென்டர்லேயோ, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சேலரி ரேஞ்ச் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷராக என்ட்ரு ஆகுறீங்கன்னா 18,000லேருந்து 30,000 வரைக்கும் பெர் மந்த் நமக்கு கிடைக்கும். அதே நீங்கள் 1 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு 30,000லேருந்து 45,000 வரைக்குமே பெர் மந்த் கிடைக்கும். நீங்கள் இதை விட சீனியர் டெக்னாலஜிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 5 lakh to 7 lakh பெர் இயர் நமக்கு கிடைக்கும் சேலரி. ஓகேங்களா. ஓகே, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எல்லாமே ஒரு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு தெரியணும். ஓகேங்களா. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி குரூப்பில் படிச்சுருந்துருக்கணுங்க. 45 to 50% மார்க் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். இது ஒரு மினிமம் மார்க் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜில் பார்த்தீங்கன்னா மெரிட்டு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு இது எல்லாமே காலேஜை பொறுத்து டிபெண்ட் வேரி ஆகும். ஓகேங்களா. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.